பிரியத்துக்குரியவர்கள் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போம்? வாழ்க்கையில் பணம் கிடச்சிச்சின்னா, வேலை கிடச்சிச்சின்னா, நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தாட்டே நம்ம சந்தோஷமாக இருப்போம், ஜோக் அடிப்போம், அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுப்போம், அவங்ககிட்ட மன மகிழ்ச்சியாக இருப்போம், சண்டை போட மாட்டோம். ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டு வந்திருக்குறாங்க, ஏதோ பிரச்சனையோட வீட்டுக்கு வராங்கன்னா எரிஞ்சு விடுவாங்க, சண்டை போடுவாங்க, மனைவி பிள்ளைகளை அடிப்பாங்க, பயங்கரமாக கோவப்படுவாங்க. அவங்க எதுக்கு கோவப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், குடும்பத்தாருக்கு தெரியவே தெரியாது. காரணம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை. பிரியத்துக்குரியவர்களே, அப்போ கடவுள்கிட்ட அவங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க? இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய மன விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ வியாதிகள் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், நான் கர்த்தரிடத்தில் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவ சமூகத்துக்கு மன மகிழ்ச்சியாக போகணும், ஊழியத்துக்கு மன மகிழ்ச்சியாக போகணும், ஆலயத்துக்கு மன மகிழ்ச்சியாக போகணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையில் மன மகிழ்ச்சியாக வாழணும். அப்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் மன விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றுவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.